பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே காமக்கொடூரன்களாக மாறிய அவலம். என் தமிழச்சிகளை கதற கதற கற்பழித்தார்கள். தாலி பிச்சை கேட்டு போய் ஓடிச் சென்ற இடத்தில் கணவன்மார்களை கொன்றார்கள். கற்பை சூறையாடினார்கள். பாதுகாக்க வேண்டிய அரசாங்க ஊழியர்களே போக்கிலிகளாக மாறினார்கள். தகவல் வீரப்பனாருக்கு பறக்கிறது. வெள்ளிக்கிழமை குளத்தூர் சந்தையில் அடைய ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் வாடா சுரக்காமடுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பன் எழுதி போட்டு போனார். என்ன செஞ்சார் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன்? சிறுத்தை தூக்கி தோளில் போட்டால் என்ன செதஞ்சிருவோமா? நாங்கள் பயந்துருவோம் நினப்பாடா? வரிந்து கட்டி கொண்டு வீரப்பன் என் சாதிக்காரன் என்று பேசுகிற கட்சிகளும் இங்கே போனார். அப்பொழுது உங்கள் கட்சி உருவாகவில்லையா? உங்கள் இயக்கங்கள் உருவாகவில்லையா? எங்கே போனீர்கள் நீங்கள் எல்லாம்? கதறுகிற காட்சி படமாக்கியிருக்கிறார்கள். ஐத்தமிழ் நேருக்கு நேராக வர்றீங்களா? தங்கம்மாவை பேட்டி எடுக்க வைப்போம், நான் வைக்கிறேன். தங்கம்மா சொல்லட்டும், ஒத்துக்கிறீங்களா? ஆனால் பீப் போடக்கூடாது, உண்மையை சொல்லணும். உலகத்துக்கு இதில் பீப் போட்டிருக்கிறாரு. போட்டிருக்க கூடாது. ஏன் போட்டீங்க? அந்த அயோக்கியனை தோல் உரிக்க வேண்டும். பண்ணாரி முகாமில் அவன் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே கிடையாது. மாமரத்துக்காடு ஆறுமுகம், கருப்பணன் போன்றவர்களை கிட்டத்தட்ட 1 மாத காலம் வைத்திருந்து விட்டு அளவெடுத்து பச்சை உடை மடித்தி காட்டிற்குள் ஓட விட்டு சுட்டுக் கொண்டு தீ வைத்து கொடுத்து சாம்பலாக்கினான் இந்த அயோக்கியனா தேவானம். ஜெயலலிதாவை வசைப்பாடுவேன். அதான் பொம்பளைன்னு வாழ்ந்துட்டு போயிருக்கு பாருங்க. தேவாரத்தை அனுப்பியது யார்? ஆடு திருடி கோபாலகிருஷ்ணனை அனுப்பியது யார்? ஜெயலலிதா. இன்றைக்கு வெட்டம் வெளிச்சமாக்கி இருக்கிறது இந்த தொடர். உங்களுடைய சாவிற்கு, உங்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் உங்களுடைய மரணம் போயிருக்கிறதே. ஆயிரக்கணக்கான மக்களுடைய அழுகுரல் தான் உங்களை அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அற்ப ஆயுளில் நீங்கள் உங்கள் வாழ்வை முடித்து. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி என்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வீரப்பன் அவர்களோடு உடன் பயணித்தவரும் தமிழ் தேசியவாதியுமான திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது வீரப்பன் குறித்து வெளியாகி இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பற்றின பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கிறேன். கூசே முனிசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பில் வீரப்பன் அவர்கள் குறித்து வீரப்பன் அவர்களே சொல்வது போன்ற அந்த காட்சி அமைப்புகள். இதில் உள்ளார்ந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய தொடக்கமே ஒரு காவிரி விவகாரத்தை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படியான அந்த காவிரி விவகாரத்தை மையப்படுத்தி ஆரம்பித்த அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு வலையொலித்தலங்களில் வீரப்பனார் எதை பேசினாரோ, பேச நினைத்தாரோ அதை நான் பேசியிருக்கிறேன். என்னை தூற்றியவர்கள் பல பேர், போற்றியவர்கள் பல ஆயிரம் பேர், வாழ்த்தியவர்களுக்கு கணக்கே கிடையாது. சில நேரம் கண்கலங்க வைத்தவர்களும் உண்டு, காரி துப்பியவர்களும் உண்டு. இன்றளவு பெருத்த மகிழ்ச்சியோடு உங்களுக்கு முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன். ஏற்கனவே நமது வலையொலித்தளத்தில் பகிர்ந்து கொண்ட விடயங்கள், வீரப்பனார் நடத்திய யுத்த களங்களை நாம் பேசியிருக்கிறோம் என்று சொல்வதை விட உயிர்ப்போடு உறவாடி இருக்கிறோம். 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தை கனகச்சிதமாக இந்த கூசே முனுசாமி வீரப்பனில் காட்டியிருக்கிறார்கள். கூசே முனுசாமி யார்? வீரப்பனாருடைய தகப்பனார் பெயர் கூசே முனுசாமி. ஏன் கூசே முனுசாமி? கூச்சம் படைத்த ஒரு நபர், ஆகையால் கூசே முனுசாமி. வறுமையில் வாடிய குடும்பத்திற்கு வனங்களில் கிடைக்கிற பொருட்களும் உயிரினங்களும் தான் உணவாக ஒரு காலத்தில் இருந்தது. அப்படித்தான் அந்த குடும்பம் வனத்தை நம்பியே வாழ்ந்து வந்தது. அது ஒருபுறம் இருக்கட்டும். 91 காவிரி நதிநீர் கலவரத்தில் மைசூர் மாவட்டமாக இருந்த காலகட்டத்தில் ஜாமராஜ் நகர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில், குறிப்பாக கொள்ளைகாலம், ராமபுரா போன்ற பகுதிகளில் வாழ்கிற தமிழர்கள் கன்னட காடையர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, சிதைத்திருக்கிறார்கள். இளம்பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடு மாடுகளோடு அனாதையாக விரட்டிவிடப்பட்டவர்கள் தமிழர்கள்.
இந்திய வரைபடத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த என் தமிழ் தேசிய இனம் என்ன பாவம் செய்தார்கள்? கொள்ளை காலத்திலும் ராமபுராவிலும் என்ன காவிரி ஆறா ஓடுகிறது? அவர்களா தண்ணி கேட்டார்கள்? நதிநீர் சட்டம் உலகளாவிய சட்டம் சொல்கிறது. நதி எங்கே எவனுக்கு போய் சேருகிறதோ அவனுக்கு அந்த நதி சொந்தம் என்று உலகளாவிய சட்டம் வரையறுத்து கூறியிருக்கிறது. காவிரி தோன்றுகிற இடம் குடகுமலை, தமிழர்களுடைய சொர்க்க பூமி. சேருகிற இடம் பூம்புகார். அவன் கடலை முத்தமிடுகிற காட்சி இன்றளவும் காண கிடைக்காது. அந்த 8 மாவட்டங்களுக்கு காவிரி நதிநீர் தேவைப்படுகிறது. எஸ், அந்த காவிரி விவகாரத்தை மையப்படுத்தி ஆரம்பிக்கும் போது அந்த காவிரி விவகாரம் அப்படியான ஒரு பூதாகரமாக இருந்த சுச்சுவேஷன்ஸில் வீரப்பன் அவர்களுடைய அந்த வரவு, அந்த அவருடைய தலையீடு, அதற்கு முன்னும் அந்த வீரப்பன் அவர்களுடைய தலையீடுக்கு பின்னும் நடந்த மாற்றத்தை அதில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற போது அது குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ராமபுரா பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர் பிச்சை கேட்டு ஓடிய போய் நின்ற இடம் ராமபுரா காவல் நிலையம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே காமக்குடூரன்களாக மாறிய அவலம். என் தமிழச்சிகளை கதற கதற கற்பழித்தார்கள். தாலி பிச்சை கேட்டு போய் ஓடி சென்ற இடத்தில் கணவன்மார்களை கொன்றார்கள். கற்பை சூறையாடினார்கள். பாதுகாக்க வேண்டிய அரசாங்க ஊழியர்களே போக்கிலிகளாக மாறினார்கள். தகவல் வீரப்பனாருக்கு பறக்கிறது. வீரப்பனார் இடத்திலே போய் மக்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, வந்திருக்கு சீரியல்ல, அவரே பேசுகிறார், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி மக்களை சமாதானப்படுத்தி விட்டு நக்கீரன் கோபால் அவர்கள் தெளிவாக சொன்னார். அன்றைய ஆட்சி காலத்தில் ஆட்சியில் மக்களை காப்பாற்றவில்லை, வீரப்பனார் காப்பாற்றினார் என்று பதிவிடுகிறார். இரு மாநில அரசாங்கங்களும் அப்போ என்ன மனநிலையில் இருந்தன அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரோ செத்தா என்ன, நம்மளுக்கு என்ன? கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு மக்களை பற்றி என்ன சிந்தனை வரும்? காவிரி நீரில் ரத்தம் ஓடினால் என்ன, இவர்களுக்கு என்ன வந்திருக்கிறது? அது அந்த நாட் ஓன்லி காவிரி விவகாரம், டோட்டல் வீரப்பன் தேடுதல் வேட்டையிலே அந்த மாதிரியான மனநிலை தான் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா இதை பார்க்க முடியாது? அது எப்பொழுது என்றால் 91ஆம் ஆண்டு ராமபுரா காவல் நிலையத்திற்குள் வீரப்பனார் புகுந்து 6 காவலர்களை படுபயங்கரமாக சுட்டு வதம் செய்தார்கள். வெளியில் வந்து சொன்னார்கள், நான் தான் செய்தேன். ஏன் செய்தார்கள்? அன்றாடங்காட்சிகளை அருவருக்கத்தக்க வகையில் நடத்தியதற்காக. ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் எங்கேயாவது கொலை செய்தவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டிருக்கிறானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்கள் ராமபுரா காவல் நிலையத்திற்குள் புகுந்து 6 காவலர்களை சுட்டுக் கொன்றேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பேபி வீரப்பன் ரொம்ப சின்னஞ்சிறியவனாக இருந்தவர். அவருக்கு அப்போ சடையெல்லாம் கிடையாது. அவர் 93களுக்கு பிறகுதான் சடையை வளர்க்க ஆரம்பிக்கிறார். காதலித்ததால் அந்த சடையை வளர்க்கிறார். ஆனால் அந்த காட்சி பதிவில் பேபி வீரப்பனை சடையோடு காட்டுகிற அந்த காட்சி கொஞ்சம் பிழையானதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வீரப்பனார் படை தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆயுதம் தெரித்த களத்தில் நிற்கிற போது அவர்கள் ஆயுதம் முடிப்பது எப்படி என்பதை சரிவர இயக்குநர்கள் கையாளவில்லை. அது ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் அதில். அது இல்லை, அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி தான் காவல்துறைக்கும் அந்த துப்பாக்கி கையாளுகிற விதத்தை சரிவர இந்த இயக்குநர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. காவிரி நதிநீர் சிக்கலில் வீரப்பனார் எடுத்த நிலைப்பாடு அந்த பகுதி மக்களை காப்பாற்றியது. எவனாவது தமிழர்களை கை வச்சிங்கன்னா கண்டந்துண்டமாக வெட்டிடுவேன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். தொட முடிஞ்சதா? அதுக்கப்புறம் ராமபுரா காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு சம்பவம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குள்ள நடந்ததுண்டா? பாதுகாப்பு அரணாக தமிழர்களுக்கு பொக்கிஷமாக விளங்கியவன் வீரப்பனார் அவர்கள். எத்தனையோ சொல்ல முடியாத துயரங்களை தந்தவர்கள் கர்நாடக வெறியர்கள். எல்லாரும் கேட்டாங்க, ராஜ்குமாரை எங்களை அழைச்சிட்டு போகணும், ஏன் ராஜ்குமாரை கடத்துனீங்க? பைத்தியக்காரர்கள். இந்த ராஜ்குமார் ரசிகர் மன்றம் தான் கர்நாடகாவில் காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழர்களை ஓட வெட்டியவர்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை வீரப்பன் கடத்த. உண்மை 100% இல்லை, 1000%. அவனை தூக்கு. அவன் சம்பாதித்த பணத்தை அப்பாவி மக்கள் சுமார் 800 கோடி அன்றைய காலகட்டத்தில் தமிழருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. 1000 கோடி கேட்போம்னாரு. எதற்காக 1000 கோடி கேட்டார்? அலங்காட்டுக்குள்ள 6 அடுக்கு மாளிகை கட்டுவதற்காகவா? அன்றாடங்காட்சிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அந்த அடிப்படையில் தான் ராஜ்குமார் அவர்களை காட்டிற்குள் அழைத்து சென்றார்கள். இல்லை, ஒரு பக்கம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக வீரப்பன் அவர்கள் நின்ற காலம் இப்படியாக இருந்தாலும்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாலாறு பால குண்டுவெடிப்பு கண்ணுவெடி தாக்குதல் அதில் கூட இன்ஃபார்மர்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவங்க ஒரு மக்களோட மக்களாக இருந்தவர்கள் தான். பட் அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தில் ஏன் இப்படியான ஒரு கொடூர தாக்குதல் வீரப்பன் நடத்தணும்? அப்போ வீரப்பன் அத்தனை கொடூரமானவரோ அப்படின்ற ஒரு போலீஸ்காரர்கள் மீதான தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இங்கே இவர்கள் இறந்ததில் வந்து வீரப்பன் ஒரு கொடூரமானவரான்ற ஒரு பார்வை கிரியேட் ஆச்சு. சரியான கேள்விக்கு வந்திருக்கீங்க. அப்போ மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல டைரக்டாகவே வீரப்பன் அவர்களால். இப்போ நான் சொல்லவா? ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் செய்த அட்டூழியங்களை வரையறுத்து சொல்லியிருக்கிறார் இந்த பதிவில். 1000 ஆடுகளுக்கு மேல் அன்றாடங்காய்ச்சிகள் கூலிகளுக்கு மாரடிக்கிற தமிழர்கள் அலங்காட்டிற்குள் ஆடு மேய்த்தவர்களை போய் மிரட்டி உருட்டிய ஆடுகளை விலை கொடுக்காமல் தூக்கி கொண்டு வந்து 1000 ஆடுகளுக்கு மேல் அவிச்சு சின்ன அயோக்கிய பெயர் இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் சாதி பேசின அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு, நான் சத்திரியன்டா, உன்னை அழிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், வா மோதி பார்ப்போம்னா. வீரப்பனார் சொன்னார்கள், நானும் சத்திரியன் தான்டா, என்னை அழித்து விட்டு உனக்கு திருமணம் செய்து கொள்கிறாயா, வா உனக்கு நான் அலங்காட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வா. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை குளத்தூர் சந்தையில் அடைய ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், வாடா சுரக்காமடுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம், இப்படிக்கு வீரப்பன் எழுதி போட்டு போனார். என்ன செஞ்சார் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன்? சிறுத்தை தூக்கி தோளில் போட்டால் என்ன செதஞ்சிருவோமா? நாங்கள் பயந்துருவோம் நினப்பாடா பைத்தியக்காரா? என்ன சொன்னார்கள்? வா சுரக்காய் மடுவில் சந்திப்போம், நேருக்கு நேராக சந்திப்போம் என்றார். இப்போ கேட்டீங்களே, அப்பாவி மக்களை இந்த அரசு அதிகார வர்க்கம் அப்பாவி மக்களை அழைத்து சென்ற மர்மம் என்ன? உன்கிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, எல்லா வெட்டித்தனமான துறைகளும் வச்சிருக்கிறீங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே? ஒருவேளை சோற்றிற்காக வயிறு பிழைப்பிற்காக வனத்திற்குள் போய் வாழ்க்கை நடத்திய அப்பாவிகளை ஏன் அழைத்து சென்றீர்கள்? அடித்து துவஞ்சம் செய்து அழைத்து சென்றார்கள். பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், செட்டிப்பட்டி, கருங்கலூர், கோட்டையூர், கோயந்தப்பாடி, காவேரிபுரம், ஏமனூர் மக்களை ஏமாற்றி அழைத்து சென்றார். சேத்துக்குழியாருடைய அண்ணன் முதற்கொண்டு அதிலே இறந்து போனார். தெரியுமா உங்களுக்கு? வீரப்பனாருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் செய்த அட்டூழியங்களுக்கு பதில் அது. ஆனால் மதிப்பிற்குரிய எங்கள் எல்லை காத்த போர் வீரர் மறவர் வீரப்பனார் அழுதிருக்கிறார். என் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதார். 22 பேரை நம்ம கொண்டு விட்ட படுபாவி ஆயிட்டோம்ல. இல்லை அப்படின்னா அது தெரியாமல் பண்ணிட்டார். ஆக்சுவலாக போலீஸ்காரங்களுக்காக வைக்கப்பட்டதில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல. தார்காடிலிருந்து புறப்படுகிறது கோவிந்தப்பாடி. கோவிந்தப்பாடி யார் ஊருன்னு தெரியுமா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோக்கா மணி ஊர், சொந்த ஊர். அந்த ஊர்லேருந்து தான் புறப்படுது. தேநீரெல்லாம் குடிச்சிட்டு கிளம்புது வண்டி. அப்படி போய் கொண்டிருக்கிற போது தார்காடை கடந்து போகும்னால இன்றைக்கி அங்கே வந்து வாகன சோதனை மையம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி புதுசாக தமிழ்நாடு அரசு. பாலாறும் காவிரி ஆறும் ஒன்றாக கலக்கிற இடத்துல மலை சரிவுகள், கத்திரிமலை சரிவு, அந்த சரிவுகள் ஓரத்தில் தான் அப்படி அந்த சாலை போய் திரும்பும். கொஞ்சம் ஏறணும், அந்த மலை முகடுகள் அப்படி ஏறி போகணும். போகிற போது வெள்ளை பேருந்து பழுதாயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு திருத்தலம் இருக்குது. பொதுமக்கள்லாம் அந்த அழைச்சிட்டு போன அப்பாவி மக்களெல்லாம் அந்த கோயிலில் போய் உட்கார்றதுக்காக போகும்போது ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன், ஏய் உட்காராதவா, 1.5 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவோம். வேறு வீரப்புலி இல்லை, வெங்காயம் இல்லை, 22 அப்பாவி மக்களை அழைத்து கொண்டு அவருக்கு வேண்டப்பட்ட காவல்துறை நண்பர்களை அழைத்து கொண்டு நடந்து போகிறார். காவிரியாரும் பாலாறும் கலக்கிற இடம் வண்டியில் போகிற மாதிரி தானே இருந்தது. இல்லை, அந்த காட்சி வந்து திரைப்படமாக பண்ணியிருக்காங்க. அந்த பழுதடை இந்த இடத்திலிருந்து அந்த படை வீரர்கள் பொதுமக்களோடு அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் காவிரியும் பாலாறும் இணைய போகிற 1 கிலோமீட்டருக்கு முன்னால் தான் அந்த பாலாற்று பாலம். அங்கே தான் மோகனையாவை சுட்டு வீழ்த்தினார் வீரப்பனார். அந்த பாலத்தில், அந்த பாலத்தை தாண்டினோம்னா மாதேஸ்வர மலை கோவில் ஆர்ச் இருக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வனத்துறை பங்களா இருக்கும், வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அதிரடிப்படை தங்கியிருந்தது, கர்நாடகா. ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் போய் அதிரடிப்படையில் போய் சொல்கிறார், வண்டி பழுதாயிடுச்சு, உங்கள் ஊதா வண்டியை கொடுங்க, வீரப்பன் சுரக்காமடுவுக்கு வர சொல்லியிருக்கான், சந்திக்கணும்னு சொல்கிறார். நாங்களும் வரோம், ஏறுங்க. வனத்துறை அதிகாரியில் ஒரு 2-3 பேர் ஏறுறான். ஆர்வ கோளாறு. அதுக்குள்ளே அந்த வெள்ளை வண்டி பழுதானது அந்த ஓட்டுநரே சரி செய்து எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு டே இல்லைங்கடா, இந்த வந்தவன் போனவன்லாம் ஏறுதில்ல, வெள்ளை வண்டியில் ஏறு, அப்பா 2-3 போலீஸ்காரன் ஏற்பா, இவன் தான் அதிகார வர்க்கத்தில் இருக்கானே ஆடுதிரடி. அந்த காட்சி படமாக்கியிருக்கிறார்கள்
2 வாகனமும் போகிற போது கர்நாடக வாகனம் முன்னாடி போகிறதாக காட்டியிருக்காங்க. அது தவறு. அதே மாதிரி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வந்து காக்கி உடையில் போகிறாரு, அதுவும் தவறு. அதிரடிப்படை உடை தான் அவன் போட்டிருந்தது. அப்படி கடந்து அந்த 2 பேருந்தும், முன்னாடி வெள்ளை பேருந்தும் பின்னாடி ஊதா பேருந்தும் போகுது. போகிற போது இடது பக்கம் திரும்பிட்டோம்னா காட்டு வழிச்சாலை சுரக்காமடுவுக்கு போகும். அது கரடு முரடான பாதை. பேருந்துகளே 1 மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர் போகிறதே அபூர்வம். அந்த மாதிரி ஒரு சாலை. இடது பக்கம் திரும்பி சுரக்காமடுவுக்கு போகிறாங்க. வாகனம் போகிறது. 600 கிலோ வெடிபொருட்களோடு காத்திருந்தார் வீரப்பனார் அவர்கள். 14 இடங்களில் பதுங்கு குழிகளை வெட்டி வெடிமருந்து கிடங்குகளை அந்த குழிக்குள் நிரப்பி அவர் சொன்னார். என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பார். ஒரு 200 கிலோ உப்பு வச்சுருந்தா பாடினார். 200 கிலோ கருமருந்தே இருந்திருக்குனார். சாதாரண விடயமா? இவன் எப்படி வருவான்னு அவர் வியூகம் பண்ணார். சாதாரணமாக வரமாட்டான், 150 போலீஸோடு தான் வருவான், 150 பேரை தூக்கிறோம் தான் அவர் முடிவு பண்ணார். அப்பாவி மக்களை முன்பு வாகனத்தில் ஏற்றிவிட்டு, கர்நாடக வாகனத்தில் காவல்துறைகளை ஏற்றிவிட்டு, பின்பக்க வாசலில் எப்பவுமே இந்த போலீஸ்காரனுக்கு ஒரு பந்தா இருக்கும், வெட்டி பந்தா இருக்கும் தெரியுமா? அப்படி உடம்பை வளர்த்து வச்சுருப்பானுங்க சில பேர். துப்பாக்கி தூக்கி அப்படி தோளில் வச்சுக்கிட்டு அப்படி காட்ட அப்படி பார்த்துக்கிட்டு அப்படி கம்பீரமாக போயிட்டு இருக்கிற தலைவர். எங்கே பின்வாசப்படியில் பயந்தாங்குடிப்பேன் வெள்ளை வண்டியில் போயிருக்க வேண்டிய முன் வாகனத்தில் முன்வாசப்படியில் நின்றுட்டு உன் பந்தாவை கட்டிட்டு போயிருக்க வேண்டியது தானே? ஏன் உன் உசுருக்கு போயணும்? 14 இடங்களில் கண்ணி வெடி வைத்தார்கள். இன்றைக்கி நான் வேணாம் வாங்க கூட்டியை கொண்டே காட்டுறேன். இன்னும் அந்த பேருந்துகளுடைய கண்ணாடி துகள்கள் அங்கே தான் கிடக்கு. அந்த பள்ளங்கள் இன்னும் இருக்கிறது. நான் போய் ஆய்வு செய்து வந்து தான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். இன்றைக்கி ஆய்வு செய்யலை, நான் ஒரு 10 முறையாவது அந்த இடத்துக்கு போயிருப்பேன். அதாவது பாக்ஸ் வச்சு அழுத்தி வெடிக்க வைக்கிறது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒயரிங், மின்சார ஒயர்களை போட்டு கொண்டு போகிறது, மின் இணைப்பு கொடுக்குறது. பங்கர் பாக்ஸ் வச்சு அங்கே வச்சு ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒயர் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன திட்டில் நின்று பார்த்தா இந்த இடம் தெரியும். அதெல்லாம் ரொம்ப நாள் திட்டம். அதுக்கு நாள் தான் நக்கீரன் கோபால் அணியினர் வந்து வீரப்பனாரை முதலாக வனத்திற்குள் சந்தித்துட்டு புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு வந்த காலகட்டம். இப்போ கூட வீரப்பனார் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தோழர் ஜீவா தங்கவேல் அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த தொடரில் நக்கீரன் நிருபர், மூத்த நிருபர். நாங்கள் நாள் தான் படம் எடுத்தோம், அவசரப்பா எல்லா வேலையும் முடிச்சிருச்சுப்பா, எல்லாம் எடுத்துட்டீங்களாப்பா, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது, நாங்கள் அவசரமாக கிளம்புன்னு சொல்லிட்டு போனாரா என்னன்னு சொல்லலை. அதற்கு பிறகு தான் அவரே சொல்கிறார், நாளைக்கு இப்படி ஒரு திட்டத்தை நடத்துவதற்காகவே வீரப்பனார் அவசரப்பட்டார் என்று சொல்லுகிறார். ஆனால் 14 இடங்களில் வைத்த கன்னி வெடியில் தமிழ்நாடு வண்டி, வெள்ளை வண்டி தூள் தூளாக சுக்குநூறாக ஓடி போகிறது. இந்த இதில் பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் இப்போ போலீஸாராலையும், ஒரு பக்கம் வீரப்பன் அவர்கள் மக்களுக்காக நின்றாலும் வீரப்பன் அவர்களுடைய தேடுதல் வெட்டில் எஸ்டிஎஃப்னுடைய நடவடிக்கைகள்னால மக்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டிருக்கிறார்கள், அந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது அது குறித்த கொஞ்சம் டீட்டெயில்டான விஷயங்கள், காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும்போது அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் அந்த பாதிப்புகள்லேருந்து அவங்க மீளலை அப்படின்ற போது, ஆனால் அவர்களுக்கான உதவிகளும் இன்னும் கிடைக்க பெறலை அப்படிங்கிறதெல்லாம் இதில் பதிவு பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது, அது இன்னும் பலனளிக்காமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ அந்த வகையில் தற்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையை காட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? துண்ணீர்கள் சித்திரவதை முகாம் 7 இடங்களில் சித்திரவதை முகாம்கள் நிறுவப்பட்டது. பண்ணாரி, சத்தியமங்கலம், அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், மாதேஸ்வரன் மலை, மேட்டூர், தட்டக்கரை, 7 இடங்களில் அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய அட்டூழிய படையினர் சித்திரவதை கூடங்களை உருவாக்கினார்கள். ஒரு மனிதனை கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சட்ட விதி. அன்றைக்கு மனிதநேய ஆர்வலர்களும் மனித உரிமை கழகங்களும், ஏன் இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு வீரப்பன் என் சாதிக்காரன் என்று பேசுகிற கட்சிகளும் எங்கே போனார்கள்? அப்பொழுது உங்கள் கட்சி உருவாகவில்லையா? உங்கள் இயக்கங்கள் உருவாகவில்லையா? எங்கே போனீர்கள் நீங்கள் எல்லாம்? கதறுகிற காட்சி படமாக்கியிருக்கிறார்கள். அதில் எங்கள் அம்மா பெரியதண்டா தங்கம்மா அம்மா, கணவன் இல்லை, ஒரே ஒரு பையன், சிறு வயது. அர்ஜுனனுக்கு வப்பாட்டியாக இருந்தோம்னு சொல்லி அயோக்கியத்தனமான வார்த்தைகளை அட்டூழியப்படை செய்தது. எங்கள் அண்ணன் அர்ஜுனனுக்கு தங்கம்மா வந்து வப்பாட்டியாக இருக்குது, காட்டுக்கள் அடிக்கடி போய் அர்ஜுனனோட படுத்து இருந்துருச்சு வருதுன்னு சொல்லி கைது செஞ்சாங்க. இன்றும் நடமாடும் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட நான் அம்மாக்கிட்ட பேசினேன். நான் போகிறப்ப அந்த பகுதியில் அவங்க வீட்டில் தான் போய் தங்கி சாப்பிட்டு வருவேன்.
அந்த அம்மா பேட்டியில் ஒரு உருக்கமான செய்தி சொன்னார்கள். முகம் மறைச்சிட்டாங்க. ஒரு வார்த்தையையும் அதில் கட் பண்ணிட்டாங்க. என்ன வார்த்தைன்னு சொல்லவா? அட்டுழியப்படையினுடைய தலைவராக விளங்கிய தேவாரம் என்னை 3 நாள் வைத்து கற்பழித்தார் என்று சொல்லுகிறார். தேவாரம் பதில் சொல்ல தயாரா? வாடா நேரில், அயோக்கிய பேல கூப்பிடுங்க நீங்க அவனை, நான் பேசுறேன். யாரா உனக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? எவ கொடுத்தது? என் மக்களை சிதைப்பதற்கு. இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அனுபவிச்சு சாகிறதுக்காக. என் பிள்ளைகளை, என் தாத்தா, என் ஆத்தாக்களை கற்பழித்து விட்டு குடும்பம் நடத்துகிறானே, அவன் பொண்டாட்டியெல்லாம் எப்படி அனுமதிச்சிருக்கு? அவங்களாம் பிள்ளை இல்லையா? நான் சொல்லல, எங்கள் அம்மா தங்கம்மாள் சொல்லியிருக்கிறார்கள். என்னை 3 நாள் வைத்து கற்பழித்தான். தேவாரம் திருட்டு அயோக்கியனாய். இல்லை அதில் அது அந்த பேர் இடம் பெறலையே. இப்போ இது நீங்களா எப்படி, இப்போ நீங்களா சொல்லும்பொழுது அது சரியான தகவல் எப்படி? நீங்க அதை பீ போட்டாங்க பாருங்க. ஆமா, அந்த இடத்துல பேர் மறைக்கப்பட்டிருக்கு. ஐத்தமிழ் நேருக்கு நேரா வர்றீங்களா? பேர் மறைக்கப்பட்டிருக்கு. ஐத்தமிழ் நேருக்கு நேரா வர்றீங்களா? தங்கம்மாளை பேட்டி எடுக்க வைப்போம், நான் வைக்கிறேன். தங்கம்மா சொல்லட்டும், ஒத்துக்கிறீங்களா? ஆனால் பீ போடக்கூடாது, உண்மையை சொல்லணும் உலகத்துக்கு. இதில் பீ போட்டிருக்கிறாரு. போட்டிருக்க கூடாது. ஏன் போட்டீங்க? அந்த அயோக்கியனை தோல் உரிக்க வேண்டும். பண்ணாரி முகாமில் அவன் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே கிடையாது. மாமரத்துக்காடு ஆறுமுகம், கருப்பணன் போன்றவர்களை கிட்டத்தட்ட 1 மாத காலம் வைத்திருந்து விட்டு அளவெடுத்து பச்சை உடை மடித்தி காட்டிற்குள் ஓட விட்டு சுட்டு கொண்டு தீ வைத்து கொடுத்து சாம்பலாக்கினான் இந்த அயோக்கியனான் தேவாரம். வீட்டிற்கு கூட பிணத்தை கொடுக்கலங்க, போட்டா எடுத்து மாலை முரசில் போடுறான் திருட்டு நாய். நாளைக்கு தேவாரம் வரப்போறான்னா இன்னைக்கு 2 கொலை நடக்குங்க. யார் அந்த 2 கொலை? அன்றாடங்காட்சிகள், அப்பாவிகள் ரோட்டில் போகிறவனை பிடிச்சிட்டு போய் கொண்டு விட்டு கணக்கு காட்டுவான் தேவாரத்திட்ட. திருட்டு போயிடுங்க. வெக்கமல்ல உங்களுக்குலாம்? வாங்கின சம்பளத்தை கொண்டு எங்கேயாவது கொடுங்கடா, பைத்தியக்காரங்களா? அப்போ இந்த மாதிரி முன்னேற்பாட்டு செயற்பாடுகளோடு அரசு அதிகார வர்க்கம் நடந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு என்றால் எல்லா அரசு அதிகார வர்க்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த அரசுகள் வாய்ப்பு கொடுக்கிறதா என்று கேட்டார். கற்பழிச்சா அவனுக்கு பதவி உண்டுன்னா அவன் கற்பழிப்பான், சித்திரவதை செய்யணும்னா நான் செய்வான். ஏன்? பதவி உயர்வு, பணங்கள், இடங்கள், வீடுகள் இலவசமாக வருது இல்லை, அப்புறம் ஏன் செய்ய மாட்டான்? முன்னுதாரணமாக விளங்கிய ஆட்சி அதிமுக கடுமையாக வசைப்பாடுவேன். நான் குறிப்பா அதிமுகவை வசைப்பாடுவதை விட ஜெயலலிதாவை வசைப்பாடுவேன். அதெல்லாம் பொம்பளைன்னு வாழ்ந்துட்டு போயிருக்கு பாருங்க. தங்கைகளை, என் தாய்களை சிதைத்தவர் ஜெயலலிதா. உத்தரவிட்டது யார்? தேவாரத்தை அனுப்பியது யார்? ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை அனுப்பியது யார்? ஜெயலலிதா. இன்றைக்கு வெட்டம் வெளிச்சமாக்கி இருக்கிறது இந்த தொடர். நான் கேட்கிறேன், வீரப்பனை பிடிக்க துப்புள்ளாதவர்கள், வக்கில்லாதவர்கள் வலிய மக்களிடம் போய், எளிய மக்களிடம் போய் ஏமாற்றி கற்பை சூறையாடிய வரலாறு சொல்றான். ஹேண்ட் லிஃப்ட் போட்டு எங்களை அடிச்சு கொள்வாங்க. அப்பனுக்கு முன்னால மகளை கற்பழிப்பான், புருஷனுக்கு முன்னாடி பொண்டாட்டியை கற்பழிப்பான், அப்பனை உட்கார வச்சுக்கிட்டு மயனை விட்டு மகளை கற்பழிக்க வைப்பான். டேய், என்னடா மனுஷ சின்மங்க நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் யாரா இதை கற்றுக் கொடுத்தது? இவன் ஆத்தாட்ட போய் படுத்துருவான். அவன் அதிரடிப்படையை சேர்ந்தவன், அயோக்கிய பயில அன்னைக்கு இருந்த அதிரடிப்படையை சேர்ந்த இந்த அட்டுழியம் செய்தவர்கள். இல்லை, உங்களுடைய கோபமும் வலியும் புரியுது. பட் அட் த சேம் டைம் நம்ம நாகரிகமாக பேசணும் அப்படின்னா என்ன நாகரிகம்? இவங்களுக்கு போய வாச்சாத்தியில் கற்பழிச்சு எதனா 214 பேருக்கு தண்டனை கொடுத்துருக்க நாகரிகமாக பேச சொல்றீங்களா? வீரப்பனாருக்கு வாச்சாத்திக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இல்லை, இப்போ இந்த விஷயம் மூலமாக, இப்போ தற்போது வெளிவந்திருக்கிற இந்த ஒரு வெப் சீரிஸ் மூலமாக, இந்த டாக்குமெண்ட், இந்த ஃபைல்ஸ்லாம் வெளிவந்தது மூலமாக இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அரசு அதிகார வர்க்கம் மாற்றம் கொள்ளாது, மக்கள் சிதைக்கப்படுவார்கள். இப்போ என்ன செய்வான்? பேட்டி கொடுத்த மக்களை எல்லாம் போய் நோண்டுவான். ஏன் பேட்டி கொடுத்தியே? மூடி மறைப்பதற்கு தானே இவர்கள் செய்வார்கள் எல்லா வேலையும். மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. தண்ணி தவிச்ச மூத்திரத்தை பேஞ்சு கொடுத்தான் சொல்லியிருக்கிறாங்க அம்மா. என்ன 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 இவங்கெல்லாம் மனுஷங்களா? கோபம் வருகிறது. ஏன்டா உடைய மாட்டிட்டா, காவல்துறை உடைய மாட்டிட்டா அப்படி அவங்களுக்கு வரும்? கல்லுக்கும் சேலை கட்டினால் கூட கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டமாகத்தான் அன்றைய தினம் அதிரடிப்படை இருந்தது. காம வெறி பிடித்த கூட்டமாக மாறியது. ஏன் ஜெயலலிதாவிற்கு தெரியவில்லை? எங்கே போனீர்கள் நீங்கள்? ஈழ விஷயத்திலும் ஜெயலலிதா நடத்திய நாடகத்தை மனதில் ஏந்திருக்கிறோம். உடைய சாவிற்கு, உங்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் உங்களுடைய மரணம் போயிருக்கிறதே, ஆயிரக்கணக்கான மக்களுடைய அழுகுரல் தான் உங்களை அவல நிலைக்கு தள்ளப்பட்டு அற்ப ஆயுளில் நீங்கள் உங்கள் வாழ்வை முடித்துக் கொண்டீர்கள். சொல்றேன் நான், எத்தனை ஏழைகள் இன்றைக்கும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். யாருடைய ஆட்சியில்? எப்படி திரிகிறான்னு தெரியல அந்த தேவாரங்கிறவன். உசுரோட கட்டுடம் போட திரிகிறான், காலகாலத்துக்கும் தவறான வேலையில் செஞ்சுட்டு திரிகிறானோ சந்தேகம் இருக்குல்ல. அயோக்கியப்ப அவனை கூப்பிடுங்கிறேன், நேருக்கு நேரா கொண்டு விடுவேன் நானே.
அவ்வளோ கோபம் இருக்கு அவன் மேலே. அதிகார வர்க்கத்தில் ஒரு பெரிய அதிகாரி, மூஞ்சியை பாரு மூஞ்சியை. இல்லை, இப்போ நாம் இந்த விஷயத்தில் நம்ம பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக அதை தொடர்ந்து பேசுவோம். பட் தற்போது இந்த வெப்சீரிஸ் வந்ததுனொட்டி இப்போ நிறைவாக இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொன்னது போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிரட்டல்கள் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அதுபோக என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அண்ட் இந்த செகண்ட்ல இருந்து நீங்கள் எதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு? அரசாங்கத்துக்கு சொல்வதை விட அற்பர்கள் சில பேர் பேசிக்கொண்டே இருந்தார்களே. வீரப்பனார் வாழ்க்கையில் வீரப்பனார் கொலவெறி நடத்தியவர், மக்களை கொன்றவர். இந்த தொடர் வீரப்பனார் யார் என்பதை அடையாளப்படுத்தியது. இந்த தொடரில் இயக்குனரே வீரப்பனார் தான். இதில் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. சில அயோக்கியத்தனமானவர்கள், சில வீரப்பனாரிடம் போய் புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள், புகைப்படம் எடுக்கப் போனவர்கள் எல்லாம் பீட்டி கொண்டு திரிந்தார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் உயர்ந்த இடத்தில் இருந்தான் என்று. பைத்தியக்காரர்கள். இந்த தொடர் வெட்ட வெளிச்சமாகியிருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன், பலமுறை நமது வலைவலித்தளத்தில் சொல்லியிருக்கிறேன். 1986ஆம் ஆண்டு சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற போது கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைகளில் இருக்கிற குண்டலிப்பேட்டை வனப்பகுதியில் வீரப்பனார் படை தங்கியிருக்கிற போது நள்ளிரவில் போய் டிஎஃப்ஓ சீனிவாசன் படை அதிரடி தாக்குதலை தொடுத்தது. வீரப்பனார் படை சிதறியது, ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகிறது. டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த கொல்லப்பட்டதனுடைய இப்போ இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது பங்களாபுதூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட குண்டேரிப்பள்ளத்திற்கு அருகே சிதம்பரம் ரேஞ்சர் என்கிற ஒரு அரசு அதிகாரியை, முதலாக தமிழகத்தினுடைய அரசு அதிகாரியை வீரப்பனார் படுகொலை செய்தார். அந்த கொலை செய்தது உண்மை என்று வீரப்பனார் ஒத்துக்கொள்கிறார். இந்த கொலைக்கும் என் அண்ணனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன பண்ணா, விவசாய வேலை செய்து கொண்டிருந்த வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் மேலே கொண்டாந்து இந்த கேஸை போட்டான். அந்த கேஸில் தான் அண்ணன் மாதையன் 32 ஆண்டுகள் கோவை மத்திய சிறையிலே இருந்து செத்து போனார். வரலாறு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நாற்றாம்பாளையத்தில் தன் தங்கையை கட்டி கொடுத்தார் மாரியம்மாளை வீரப்பனார். யாருக்கு கட்டி கொடுத்தாரு? சொந்த அத்தை பையனுக்கு, அர்ஜுனன் என்கிறவர். வீரப்பன் தம்பி பேர் அர்ஜுனன் தான். என்ன செஞ்சான் அந்த டிஎஃப்ஓ? அவங்க அண்ணன் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அந்த திருமணத்தை நடத்தி முடித்து தங்கையை நாற்றாம்பாளையத்திற்கு அனுப்பி வைத்தார். 3 பசங்க, ஒரு பொண்ணு குழந்தை. 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கு. வீரப்பனுக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக மாரியம்மாளுடைய கணவர் அர்ஜுனனை கைது கொண்டு மாதேஸ்வர மலையில் கொண்டு வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டானுங்க. யார் கொண்டது? இதே டிஎஃப்ஓ சீனிவாசன். வறுமையில் வாடியது தங்கை. உடனே என்ன ஐடியா பண்ணான், எப்படியும் தங்கையை பார்க்க வீரப்பன் வருவான், அதை வச்சு பிடிச்சிக்கலான்னு சொல்லி கணக்கு பண்ணி மாரியம்மாளை கொண்டாந்து செங்கப்பாடியில் கொண்டாந்து வச்சு ஒரு மருந்து கடை வச்சு கொடுக்குறான். ஏன் மருந்து கடை வச்சு கொடுத்தான்? பொண்டாட்டி மருத்துவம் படிச்சது. டிஎஃப்ஓ சீனிவாசன் பொண்டாட்டி மருத்துவம் படிச்சது. அதுக்காக கொண்டாந்து மருந்து கடை வச்சான். மருந்து கடை வச்சுக்கிட்டு அதில் கொண்டாந்து மாரியம்மாளை வேலைக்கு வச்சான். 500 ரூபா சம்பளத்துக்கு மாதம். ஏன் செங்கப்பாடியில் பெண்கள் இல்லையா? கோவிலத்தத்தில் பெண்கள் இல்லையா? சொல்லுங்க. கோட்டையூரில் பெண்கள் இல்லையா? புதூரில் பெண்கள் இல்லையா? ஏன் தங்கச்சி மாரியம்மாளை கொண்டாந்து வச்சார்? நயவஞ்சகத்தோடு கொண்டாந்து வச்சார். அதையும் பதிவு பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்திரா காந்தி கூட்டு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்பொழுது வீரப்பனாருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, குறிப்பாக வன்னியர் மக்களுக்கு இவன் வீடு கட்டி கொடுத்தான். எதுக்கு? எப்படியும் அவன் காட்டி கொடுத்துருவான் நம்மளுக்கு. அங்கே இருக்கிற லம்பாடிக்கு வீடு கட்டி கொடுத்தாரா? பறையர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரா? செட்டியார்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரா? ஏன் கட்டி கொடுக்கல? நயவஞ்சக திட்டத்தோடு நாள்தோறும் பணியாற்றி கொண்டிருந்தவன் தான் இந்த டிஎஃப்ஓ. தங்கை மாரியம்மாள் அந்த மருந்து கடையில் வேலை செய்யும் போது மருந்தை குடிச்சு செத்து போகிறாங்க. அதுக்கு ஒரு கதையை புணர்றான். மைசூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா அவங்க சகில் அகமது மாரியம்மாளை மாதேஸ்வர மலைக்கு அழைச்சாங்க. இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் பெங்களூர் போயிட்டாரு. நீ திட்டமிட்டு தான் போனேன். மாரியம்மாள் விஷத்தை குடித்து விட்டு ஒரு வீட்டிற்குள்ள இறந்து போனான். நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டை. இப்போ சொல்லுங்க, வீரப்பனாருக்கு ஆத்திரம் வருமா வராதா? 183 கொலைகள் என்று இவர்கள் பட்டியல் எடுக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது? எல்லா கொலைகளும் சுட்டுவிட்டு போய் விடுவார். ஆனால் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை மட்டும் சுட்டுவிட்டு இறக்கிய பள்ளம் இறக்கியகல்லா என்கிற கன்னட வார்த்தையில் சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு வரவழைத்து தம்பி அர்ஜுனிடம் நயவஞ்சமாக பேசி வரவழைத்து சுட்டு வீழ்த்தியதற்கு பிறகு அவருடைய கழுத்தை அறுத்து பெட்ரோல் ஊற்றி உடம்புல குளித்துட்டு மண்டையை பொசிக்கிட்டு கால்பந்து விளையாட வைத்து அழகு பார்த்தவர். அந்த காட்சி இதிலே படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆக டிஎஃப்ஓ சீனிவாசனை இதுவரை நல்லவர்கள் என்று சொன்னவர்கள் காவல்துறையில் இருக்கிறவன் சொல்லுவான். வீரப்பனார் பிறந்த ஊரில் இருக்கிற அந்த வன்னியர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு தெரியுவான் டிஎஃப்ஓ சீனிவாசன் தெய்வம்னு. பைத்தியக்காரப்பை நான் சொல்லலைங்க. இனமானத்தினுடைய எல்லை காவலர் வீரப்பனார் இது அத்தனையும் பதிவிடுகிறார். இந்த தொடரில் சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ இந்த தொடரின் மூலமாக பல்வேறு பொய்கள் வந்து உடைக்கப்பட்டிருக்கின்றன, உண்மைகள் மேற்கொண்டு அழுத்தமாக நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இதுக்குள்ளே வந்து இப்போ சில விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. பேசுகிறதுக்கு இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பல்வேறு விஷயங்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்திருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.